பெயரற்ற செல்வரும் திருவாளர் லாசரும். ஆசையே அனைத்து துன்பங்களுக்கும் காரணம் என்று புத்தர் கூறியது தலைகீழாக மாறி இன்று ஆசையே அனைத்து நன்மைகளுக்கும் காரணம் என்று இவ்வுலகம் சொல்லித்தரத் துணிகிறது. பேராசையால் செல்வத்தை குவித்து பின்னர் அச்செல்வத்திற்கு அடிமையாகி பணிவிடை செய்வதன் ஆபத்தை சென்ற வாரம் வீட்டு பொறுப்பாளர் ஓமை வழியாக இயேசு கூறினார். இவ்வுவமையின் இறுதியில் கடவுளுக்கும் செல்வத்திற்கும் பணிவிடை செய்ய முடியாது என்று கூறிய இயேசு, நேர்மையற்ற செல்வத்தை தேடிக்கொண்டு உங்களுக்கு நண்பர்களை தேடிக்கொள்ளுங்கள், அது தீரும்போது அவர்கள் உங்களை நிலையான உறைவிடங்களில் ஏற்றுக்கொள்வார்கள் என்ற அறிவுரையும் தந்தார். நிலையான உறைவிடங்களில், அதாவது நிலை வாழ்வில் நம்மை வரவேற்க காத்திருக்கும் நண்பர்கள் யார்? அவர்கள் எப்போதுமே நம்மை சுற்றியுள்ள ஏழைகளே என்பதை ஓர் உவமை வழியாக இயேசு இன்று கூறியுள்ளார். செல்வரும் லாசரும் என்ற மிக புகழ்பெற்ற உவமை இன்றைய நற்செய்தியாக ஒலிக்கிறது. இவ்வுவமை ஒரு வைரத்தைப் போல் வெவ்வேறு வண்ணத்தில் ஒளி தரும். இந்த வைரத்தின் முழு அழகை உணர்வதற்கு நேரமில்லாததால் இவ்வுவமையின் முதல் வரிகளில் மட்டும் நமது கவனத்தை செலுத்தி பாடங்களை பயில முயல்வோம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 16, 19 முதல் 21 வரை உள்ள முதல் 3 இறைச்சொற்றொடர்களில் இவ்வுவமையின் இரு நாயகர்களை பற்றி இயேசு அறிமுகம் செய்துள்ளார். இந்த அறிமுக வரிகளில் செல்வரை பற்றி 3 குறிப்புகளும் லாசரை பற்றி 5 குறிப்புகளும் காணப்படுகின்றன. செல்வரை பற்றிய 3 குறிப்புகள் இதோ. செல்வர் ஒருவர் இருந்தார். விலையுயர்ந்த மெல்லிய செந்நிற ஆடை அணிந்திருந்தார். நாள்தோறும் விருந்துண்டு இன்புற்றிருந்தார். லாசரை பற்றிய 5 குறிப்புகள் இதோ. லாசர் என்ற பெயர் கொண்ட ஏழை ஒருவரும் இருந்தார். அவர் உடல் முழுவதும் புண்ணாய் இருந்தது. அவர் அச்செல்வருடைய வீட்டு வாயில் அருகே கிடந்தார். செல்வருடைய மேசையிலிருந்து விழும் துண்டுகளால் தன் பசியாற்ற விரும்பினார். நாய்கள் வந்து அவர் புண்களை நக்கும். இந்த 8 குறிப்புகளையும் இணைத்து சிந்திக்கும்போது 3 ஒப்புமைகளை நாம் உணரலாம். பாடங்கள் பல சொல்லித்தரும் ஒப்புமைகள் இவை. செல்வர் ஒருவர் இருந்தார். லாசர் என்ற பெயர் கொண்ட ஏழை ஒருவரும் இருந்தார் என்பது முதல் ஒப்புமை. இயேசு கூறிய இவ்வரிகளை கேட்டதும் யூதர்கள் அதிர்ச்சி அடைந்திருப்பார்கள். செல்வரை பெயரிட்டு குறிப்பிடாத இயேசு ஏழையை பெயர் சொல்லி குறிப்பிட்டார். பெயர் கொடுத்ததால் கூடுதல் மதிப்பும் பெற்றார். இயேசு கூறியுள்ள அனைத்து உவமைகளிலும் இந்த ஓர் உவமையில் மட்டும் கதாபாத்திரத்திற்கு பெயர் கொடுக்கப்பட்டுள்ளது என்பது இவ்வுவமைக்குரிய தனிச்சிறப்பு. தனித்துவமான இச்சிறப்பு தெருவில் கிடந்த ஓர் ஏழைக்கு கிடைத்துள்ளது. செல்வங்கள் பெறுவதை இறைவனின் ஆசீராகவும் வறுமை, ஏழ்மை இவற்றை இறைவனின் சாபமாகவும் எண்ணி வந்த இஸ்ரேல் மக்களுக்கு, குறிப்பாக மத தலைவர்களுக்கு இயேசு ஏழைக்கு கொடுத்த மதிப்பு அதிர்ச்சியை தந்திருக்கும். கடவுள் எப்போதும் ஏழைகள் பக்கம்தான் என்பதை வாய்ப்பு கிடைத்த போதெல்லாம் இயேசு வலியுறுத்தி வந்தார். இந்த உவமையில் ஏழைக்கு லாசர் என்ற பெயர் கொடுத்து இந்த உண்மையை மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். ஏழைகளை தாழ்வாக எண்ணி வந்த இஸ்ராயேலர்கள் மேல் அவசரப்பட்டு கண்டனம் சொல்ல வேண்டாம். இதே மனநிலை தானே இன்றும் நம்மிடையே உள்ளது. ஒரு செல்வரை பற்றி பேசும்போது திருவாளர் இவர், திருவாளர் அவர் என்ற அடைமொழியுடன் பேசுகிறோம். ஏழைகளை குறிப்பிடும்போது பொதுவாக அவர்களை ஓர் எண்ணிக்கையாக குறிப்பிடுகிறோம். எடுத்துக்காட்டாக, திருவாளர் மாணிக்க வள்ளலார் அவர்கள் இன்று நடத்திய தண்ணீர் பந்தலுக்கு நூற்றுக்கணக்கான ஏழைகள் வந்தனர் என்பது தானே நமது பேச்சு வழக்கு. ஏழைகளை எண்ணிக்கைகளாக கணக்கிடாமல் மனித பிறவிகளாக மதிக்க வேண்டும் என்பதற்கு இயேசு தன் உவமையில் கூறியுள்ள முதல் ஒப்புமை நல்லதொரு பாடம். செல்வரையும் லாசரையும் குறித்து நாம் காணும் 2வது ஒப்புமை அவர்களின் தோற்றத்தை பற்றியது. செல்வர் செந்நிற மெல்லிய ஆடை அணிந்திருந்தார் என்றும் லாசரின் உடல் முழுவதும் புண்ணாய் இருந்தது என்றும் இயேசு கூறுகிறார். மனதில் ஆணிகளை அறையும் வரிகள். செல்வர் அணிந்திருந்த மெல்லிய செந்நிற ஆடை ஒருவேளை அவரது உடலோடு ஒட்டியதாக
ஏறக்குறைய அவரது தோலை போல் இருந்திருக்கலாம். லாசரோ உடலெங்கும் புண்ணாகி அவரும் சிவந்த தோலுடன் இருந்திருப்பார். அரச பரம்பரையை குறிக்க பயன்படுத்தப்படும் நிறம் சிவப்பு. செல்வர் தன்னைத்தானே ஓர் அரசனாக்கும் முயற்சியில் செயற்கையாக செய்யப்பட்ட செந்நிற ஆடை அணிந்திருந்தார். லாசரோ உடலெங்கும் புண்ணாகி இயற்கையிலே செந்நிறமாயிருந்தார். யூதர்களின் அரசன் என்ற அறிக்கையுடன் சிலுவையில் செந்நிறமாய் தொங்கிய இயேசுவின் முன்னோடியாக லாசரை பார்க்கச் சொல்லி இயேசு நமக்கு அறிவுறுத்துகிறாரோ என்று நம்மை எண்ணத் தூண்டுகிறது இந்த ஒப்புமை. மூன்றாவது ஒப்புமை வரிகள் உள்ளத்தில் அறையப்பட்ட ஆணிகளை இன்னும் ஆழமாய் பதிக்கின்றன. செல்வர் நாள்தோறும் விருந்துண்டு இன்புற்றிருந்தார். லாசர் அச்செல்வருடைய வீட்டு வாயில் அருகே கிடந்தார். செல்வருடைய மேசையிலிருந்து விழும் துண்டுகளால் தன் பசியாற்ற விரும்பினார். நாய்கள் வந்து அவர் புண்களை நக்கும். செல்வர் மறுவாழ்வில் நரக தண்டனை பெற்றதற்கு இந்த ஒப்புமையில் காரணம் காண முடிகிறது. நரக தண்டனை பெருமளவு அச்செல்வர் செய்த தவறுதான் என்ன? அவர் உண்டு குடித்து மகிழ்ந்தார். ஒருவர் உண்டு குடித்து மகிழ்வதால் நரகமா? இது கொஞ்சம் மிகையான தண்டனையாக தெரிகிறது என்று சொல்ல தோன்றுகிறது. அன்பர்களே, அவர் உண்டு குடித்ததற்காக இத்தண்டனை கிடையாது. தேவையுடன் ஒருவர் அவருக்கு முன் கிடந்தபோது அதனால் எவ்வகையிலும் பாதிக்கப்படாமல் நாள்தோறும் விருந்துண்டு இன்புற்றிருந்தாரே, அதற்காக இத்தண்டனை. ஒரு ஏழை தன் வீட்டு வாசலில் கிடப்பதற்கு அனுமதித்த செல்வரை பாராட்ட வேண்டாமா? அந்த செல்வர் நினைத்திருந்தால் காவலாளிகள் உதவியுடன் லாசரை தன் வீட்டு வாசலில் இருந்து அப்புறப்படுத்தி இருக்கலாம் என்று செல்வர் சார்பில் வாதாடத் தோன்றுகிறது. செல்வர் லாசரை அப்புறப்படுத்தி இருந்தால் கூட ஒருவேளை குறைந்த தண்டனை அவருக்கு கிடைத்திருக்குமோ என்று நான் எண்ணி பார்க்கிறேன். புதிராக உள்ளதா? விளக்குகிறேன். லாசர் மீது செல்வர் ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்திருந்தால் அது வெறுப்பை காட்டும் எதிர்மறையான நடவடிக்கையாக இருந்திருந்தாலும் பரவாயில்லை. லாசர் என்ற ஒரு ஜீவன் அங்கு இருந்ததே என்பதையாகிலும் அச்செல்வர் உணர்ந்திருப்பார். இவ்வுவமையில் கூறப்பட்டுள்ள செல்வரை பொறுத்தவரை லாசரும் அவர் வீட்டில் இருந்த ஒரு மேசை நாற்காலியும் ஒன்றே. ஒருவேளை அந்த மேசை நாற்காலியாவது தினமும் துடைக்கப்பட்டிருக்கும். மேசை நாற்காலியை துடைக்கும் துணியை விட கேவலமாக லாசர் அச்செல்வருடைய வீட்டு வாயில் அருகே கிடந்தார் என்று இயேசு குறிப்பிடுகிறார். கிடந்தார் என்ற சொல் லாசரின் அவல நிலையை அழுத்தமாக கூறுகிறது. செல்வரை பொறுத்தவரை அவரது காலடியில் மிதிப்பட்ட தூசியும் லாசரும் ஒன்று. தூசி காலடியில் கிடக்கும் வரை பிரச்சனை இல்லை. அதே தூசி மேலெழுந்து கண்களில் விழும்போது பிரச்சனையாகிவிடும். தூசியாக செல்வரின் வீட்டு வாசலில் கிடந்த லாசர் மறுவாழ்வில் மேலே உயர்த்தப்பட்டு அந்த செல்வருக்கு தீர்ப்பு வழங்கும் அளவுகோலாக மாறுகிறார் என்பதை இன்றைய நற்செய்தியின் பிற்பகுதியில் காண்கிறோம். ஆபிரகாமின் மடியில் லாசரை கண்ட செல்வர், தந்தை ஆபிரகாமே, எனக்கு இரங்கும். லாசர் தமது விரல் நுனியை தண்ணீரில் நனைத்து எனது நாவை குளிரச் செய்ய அவரை அனுப்பும் என்று மன்றாடுகிறார். இந்த வரிகளை சிந்திக்கும் ஒரு சில விவிலிய விரிவுரையாளர்கள் கூறுவது நம் சிந்தனைக்குரியது. வாழ்நாளெல்லாம் தன் வீட்டு வாசலில் கிடந்த லாசரின் பெயர் அச்செல்வருக்கு தெரிந்திருக்குமா என்பது சந்தேகம்தான். மறுவாழ்வில் அந்த ஏழையின் பெயரை முதல் முறையாக இச்செல்வர் உச்சரித்திருக்க வேண்டும் என்று கூறுகின்றனர். மறு உலகில் அச்செல்வர் லாசருக்கு அளித்த மதிப்பில் 1000ல் 1 பகுதியை இவ்வுலகில் அளித்திருந்தால் மீட்படைந்திருப்பாரோ என்று எண்ணத் தோன்றுகிறது. வான் வீட்டில் நுழைவதற்கு ஏழைகளை நண்பர்களாக்கிக் கொள்ளுங்கள் என்று சென்ற வாரம் இயேசு எச்சரித்தார். நண்பர்களாக்கிக் கொள்ளவில்லை என்றாலும் பரவாயில்லை, மனித பிறவிகள் என்ற அடிப்படை மதிப்பையாவது அவர்களுக்கு கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த அடிப்படை மதிப்பை வழங்க மறுத்தால் நரகம்தான் கிடைக்கும் என்பதை இன்று இயேசு தெளிவுபடுத்துகிறார். செல்வர் நரக தண்டனை பெற்றது அவருக்கு தரப்பட்ட ஒரு பாடம். இவ்வுலகில் லாசர் வாழ்ந்தபோது அவரை ஒரு மனித பிறவியாக கூட மதிக்காமல் செல்வர் நடந்து கொண்டது லாசருக்கு நரக வேதனையாக இருந்திருக்கும். அந்த நரக வேதனை எப்படிப்பட்டதென்று செல்வர் உணர்வதற்கு
கடவுள் தந்த பாடம். இந்த மறுவாழ்வு நரகம். இதற்கு மேலும் தெளிவான பாடங்கள் நமக்கு தேவையா அன்பர்களே?